வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு தாய் வீடா இருக்கிற கூலிம் நகரத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு இந்த இடத்துல இந்த 6 ஆலயத்திலேருந்து மண் எடுக்க போகிறோம். முதல் ஆலயமாக ஃபுட் ஹில் தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரத்து காளியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த அம்மனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பூர்வீக பேர் இருக்கு. அந்த பேர் தான் காரைக்குடி கொப்புடைய நாயகி. இந்த அம்மன் உங்களோட குல வழிபாடு சாமிங்களா, இல்லாட்டி இந்த அம்மனை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் குலசாமி இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் தாராளமாக வந்து கோயில்காரங்கிட்ட அனுமதி கேட்டு நீங்கள் பூஜைகளை செய்யலாம். அதே நேரத்தில் படைச்சலும் படைக்கலாம். அவங்க உங்களுக்கு ரெடியாக இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. தற்பொழுது பூர்வீகாலத்தில் இருக்கிற ஆலயத்தை விட்டு புதிய ஆலயம் வந்து கட்டியிருந்தாங்க. அந்த ஆலயத்தில் தான் இந்த கொப்புடைய நாயகி வந்து அந்த ஆலயத்துக்கு வந்து அமர போகிறாங்க. ஆனால் திருப்பணியிலே தான் இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஆலயம் எழும்புறதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பீங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சார்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து தகவல் தெரிவிச்சுக்கிறேன். முன்பு உள்ள காலத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த ஆலயத்தை அதுவும் இதோட கோவிலை பார்த்தீங்கன்னா மிக மிக அருமையான வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. முன்பு உள்ள தமிழர்கள் கடல் கடந்து வரும்போது இந்த ஆலயத்தை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. இங்கே ப்ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. ஏறத்தாழ ஒரு 200க்கு மேற்பட்ட குடும்பம் இருந்த தோட்டம் தான் இந்த ஃபுட் ஹில் தோட்டம். இந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது புத்து தானாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த புத்தை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சிலையை வச்சு வணங்கிட்டு வராங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு பொடி மண் கிடைக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மலக் ஆஃப் எஸ்டேட் மாரி ஃபுட் ஹில் தோட்டமும் மிகப்பெரிய தோட்டம் தான். இங்கே பல இந்தியர்கள் குடும்பத்தோடு வாழ்ந்துருந்தாங்க. ஆனால் தற்பொழுது வந்து இந்திய குடும்பம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குன்னு கோயில் தலைவர் சொல்லியிருந்தார். இந்த ஆலயத்துக்கு முன்புறமே ஒரு இளைஞர்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்க ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம். இந்த ஃபுட் ஹில்லே வந்து இன்னும் 2-3 ஆலயம் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப உள்ளுக்கு இருக்குது, எடுக்க முடியாது. காரணம் மழை பெஞ்சிருக்கு, மண்ணாக இருக்குது, சேராக இருக்குது, காடி வந்து ஸ்டக் பண்ணிக்கும். இது பொதுவாக இருக்கிற சில நாட்களில் வெயில் அடிக்கிற நாட்கள் போனோமா ஈஸியாக மோட்டர் பைக்கில் போய் எடுத்துடலான்னு கோயில்கார் சொல்லியிருந்தார். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூலிம் வட்டாரத்திலே அவ்வப்பொழுது இந்த ஆலயத்தோட பேரை வந்து என்கிட்ட உச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சுங்காய் ஊலார் என்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஸ்ரீ மகாமுன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சிட்டேன். காரணம் அவங்க வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. நான் வரும்போது இந்த ஆலயம் வந்து பூட்டி இருந்துச்சு. இருந்தபோது ஐயா வந்து கேட்டு வழியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு புத்தை இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி ஆஞ்சநேயரோட படை அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து கேட்டை வந்து நல்லா மூடி வச்சுருக்காங்க. இந்த பழமையான மரம், அதாவது இவங்களோட தலைவிருச்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இங்கே இருக்கிற ஒரு என்வாயர்மெண்ட் பார்க்கும்போது ஒரு தியான நிலை என்வாயர்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பின்னாடி ஒரு பெரிய நதி இருந்துச்சு. அங்கே வரவங்களுக்கு கண்டிப்பாக அதோட அருளும் அதோட வைப்ரேஷனும் கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆலயம் வந்து மிக மிக தொலைவில் இருக்கிற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக காடிகள் போக முடியாது. இந்த தண்ணி தாங்கி பக்கத்தில் போட்டுட்டு ஒரு மோட்டர் ஏறி தான் போகணும், இல்லாட்டி நடந்து தான் போகணும். காரணம் இந்த இடம் வந்து குவாரி எடுக்கிற இடம், அதாவது மணல் எடுக்கிற இடமா வச்சுருக்காங்க. அதிகமான நாய் தொல்லை இருக்கும். ஸோ அதனால் பார்த்து போகணும். ரொம்ப தொலைவாக இருக்கும், காட்டு பாதையில் போகணும். தற்பொழுது வந்து இந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டம் குறைவு. காரணம் முன்பு வந்து ஊர் மக்கள் இருந்தாங்க. ஆனால் இருந்த போதும் இந்த கோயில் வந்து ஸ்டில் இந்த கோயில்காரங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகாகவும் இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது. இந்த ஆலயத்தோட பேர் ஆதிலிங்கம் மாமரத்து மதுரை வீரன் ஆலயம். சுங்காய் ஊலாரில் தான் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆதிலிங்கம் என்பவர் தான் இந்த ஆலயத்தை உருவாக்குனவர் தான். இவர் ஒரு ஆலயம் உருவாக்கல, இன்னொரு ஆலயமும் உருவாக்கியிருந்தார். பட் அந்த ஆலயத்துக்கு நம்மளுக்கு அனுமதியே கிடையாது. ஆகையால் கொடுத்திருக்கிற அனுமதி வழியாக இந்த ஆலயத்திலேருந்து தான் ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஐயா பின்னாடி வந்து பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்து அடியிலேருந்து தான் ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடச்சி. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
அடுத்து நம்மளோட பயணம் சுங்காய் உலார்லேருந்து கூலிமோட மெயின் டவுனுக்கு வரோம். இந்த ஆலயத்தோட பேரு நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீ தண்டாயுதபாணிக்கு அரோகரா. இவரோட ஆலயத்திலேருந்து எப்பெல்லாம் மண் எடுக்கிறனோ அப்பெல்லாம் ஒரு கூஸ்பாம் இருக்கும். இந்த வீடியோஸ் பேசும்போதே எனக்கு கூஸ்பாமாக தான் இருந்துச்சு. இவர் தனியாக அமைதியாக நிம்மதியாக சாந்தமாக உட்காந்துருக்காரு. அவரை பார்க்கறதே ஒரு பெரிய பாக்கியவதாக கருதுறேன். சஷ்டி அன்னைக்கெல்லாம் இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் 36 தடவை பாராயணம் பண்ணுவாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. கண்டிப்பாக அடுத்த சஷ்டியில் நீங்களும் கலந்துக்கலாம். முருகரை பாருங்க, அப்பா முருகா வேலை எடுத்து வீசி காட்டிவனே. இந்த ஆலயத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன், நம்மளுக்காக ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. நம்ம அப்பா முருகன் தான் கூலியம் மேராசே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்கு ரத ஊர்வலம் பண்ணும்போது அந்த ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் பெற்று வேல் எடுத்துட்டு போவாராம். ஸோ இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. கண்டிப்பாக கூலிங்க்கு வந்தீங்கன்னா இந்த ஐயனை ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க. 332வது ஆலயமாக ஸ்ரீ பொற்பதி விநாயகர் ஆலயம் தாமான் சலாசையில் இருக்காரு. இந்த ஆலயம் ஒரு தாமானுக்கு நடுவில் ஒரு சின்னதான காம்பவுண்டில் கட்டியிருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு பெரிய ஆலயத்தை உருவாக்கணும்னு இந்த கோயில்காரங்களுக்கு அவங்களோட எண்ணமும் சிந்தனையும் இருக்குது. அதுக்கு உண்டான வேலைப்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களோட கான்ட்ரிபியூஷனை தெரிவிக்கலாம். இந்த வேலையில் என்ன கூட்டிகிட்டு போன இந்த நபர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவர்கள்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்திலேருந்து மண்ணும் கிடச்சிருக்காது, அனுமதி கிடச்சிருக்காது. இது முழுக்க முழுக்க கூலியம் மேராசே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக எடுக்கப்படுற ஒரு புடி மண். உங்களை நாளை சந்திக்கிறேன்.